டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு புல்கா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் சப்பாத்தியை நல்லா ரசித்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்காவை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி இருக்கும். அது அவங்கள இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் எண்ணெயே சேர்க்காம ஒரு புல்கா சப்பாத்தி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த புல்காவை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து புசு புசுன்னு புல்கா அதான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கோம். நம்ம இன்றைக்கி பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம் 1/2 கிலோ. இப்போ நம்ம பிசைறதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா நல்லா ஈஸியாக இருக்கும். பிசைறதுக்கு நல்லா இழுத்து பிசையணும். அதுக்காக இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, ஜீனி ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம உப்பும் ஜீனியும் சேர்த்தாச்சு. அந்த ஜீனி வந்து நம்ம கொஞ்சம் அப்படி இந்த ஒரு காரமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சேர்ப்போம், எந்த ஒரு இனிப்பு இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அது மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காக உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து நம்ம சாதாரண தண்ணி தான் 1 கப் ஊற்றிருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு 250 ml. தண்ணி ஊற்றி தேவைத்தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறணும், மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ நான் வந்து 250 ml ஊற்றிருக்கேன். இந்த இருக்கிற தண்ணியில் இல்லாமவே நல்லா பிசறி கொடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த புல்கா செய்கிறதுக்கு மாவு ரொம்ப முக்கியம். அந்த பிசைகிறதுலேருந்து நம்ம என்ன பக்குவத்தில் பிசைகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. பக்கத்தில் சவுண்டு கேட்கும், ஏன்னா நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தர் கடலை விற்றுக்கிட்டு இருக்காரு. அதுவும் மைக்கு. இப்போ எந்த வியாபாரம் இருந்தாலும் மைக்கில் தான் சொல்லி விற்கிறாங்க. அதனால் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். கிட்டத்தட்ட நமக்கு தண்ணி வந்து 400 ml தேவைப்பட்டிருக்கு. 1/2 கிலோ மாவுக்கு 400 ml தேவைப்பட்டிருக்கு. ஒரு 10 ml முன்ன பின்ன வரும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஊற்றும்போது நல்லா அந்த பக்குவத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு வரணும். நெடுன்னு இல்லாமல் ரொம்ப இருகல் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு அந்த மீடியமான ஒரு பக்குவத்தில் இருந்தால் தான் நமக்கு அந்த புல்கா வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும். நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி இந்த உள்ளங்கை இப்படி வச்சுட்டு மாறி மாறி மாவை எடுத்து விட்டு பிசையணும். அப்படியே உருட்டி சுற்றி நடுவில் எடுத்து விட்டு நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். இப்போ அந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் மேலே மட்டும் லேசாக தடவி கொடுத்துருங்க. மாவு எக்காரணத்தை கொண்டும் காஞ்சிடக்கூடாது. ஆயிலை போட்டு நல்லா முழுன்னு தடவி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு ஈர துணி இருந்துச்சுன்னா நல்லா சுற்றிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் கூட ஊறலாம். ஆனால் 20 நிமிஷத்துக்கு குறையாமல் ஊறணும் மாவு. எதுக்காகனா அந்த கோதுமை வந்து நல்லா சாஃப்டாக வரணும்னா நல்லா ஊறி வரணும். அதை நமக்கு நல்லா மாவு ஊறி வரட்டும். இப்போ நம்ம புல்கா மாவு நல்லா ஊறிடுச்சு. 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை மறுபடியும் ஒருக்க பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லா நைஸாக ஊறிடுச்சு. மறுபடியும் ஒருக்க இது போல் எல்லாத்தையும் நல்லா உருட்டி உள்ளே தள்ளி நடுவில் தள்ளி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த சைனிங் வரணும். இப்போ நம்ம கட்டிங் டேபிளில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதிக்கு மேலே கத்திட்ட நல்லா அழுத்தி கோடு போட்டு விட்ருங்க. மட்டும் அப்படியே 2ஆக பிரித்து விட்ருங்க. பிரிச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாதியாக எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த மாவை வந்து இப்போ 2 சைஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். 1 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாதி மாவு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த உருண்டை கட் பண்ணுறதுக்காக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான சைஸு கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 இன்ச்சு அளவு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு தனியாக வச்சிடலாம். உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டோம். இதை இப்போ நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறணும். அதை தேய்க்கிற பக்கம் ரொம்ப முக்கியம். மைதா மாவு வச்சுருக்கோம். மைதா மாவு வந்து லேசாக ஒரு பெரட்டு லேசாக மைதா மாவு தூவிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேஃபுக்கு நல்லா அதை தேய்ச்சி எடுத்துக்கிறணும். கோதுமை மாவு மறுபடியும் நீங்கள் போட்டு தேய்க்க வேண்டாம். நம்ம கோதுமை மாவு தானே பிசைஞ்சிருக்கோம். திருப்பி கோதுமை மாவுலேயே நம்ம போட்டு தேய்க்கணும் அப்படின்னா அது தேய்க்க வேண்டாம்.
ஏன்னா அது மறுபடியும் அந்த ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்காது. அதுக்காக தான் நம்ம ஊற வச்சே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல மைதா மாவு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு இல்லைன்னா கிழங்கு மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதே போல் இருக்கிற உருண்டைகளையும் நீங்கள் சூப்பராக நம்ம சொன்ன முறைகளில் மாவில் போட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம புல்காவுக்கு மாவெல்லாம் ரெடியாகி பிசைஞ்சு நல்லா தேய்ச்சி வச்சுட்டோம். தேய்ச்சி வச்ச அந்த புல்கா எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தோசைகள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிடணும். சூடான உடனே நம்ம தேய்ச்சி வச்சுக்கிற புல்காவை உள்ளே போட்டு நல்லா ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்கா மாறி மாறி திருப்பி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி நம்ம இதிலே வேக வச்சிடணும். 3/4 வாசி நம்ம கல்லுலே வெந்துடணும். அடுப்பு நீங்கள் மீடியமில் கூட வச்சுக்கலாம். ஆனால் கல் சூடாக இருக்கணும். மீடியமில் வச்சுக்கிட்டு திருப்பி விட்டு 3/4 வாசிக்கு மேலே நம்ம புல்கா வந்து நம்ம தோசை கல்லே வெந்துடணும். இப்போ நம்ம கல்லில் போட்டு நல்லா சூடான கல்லில் போட்டு திருப்பி போட்டு நல்லா ரொம்ப கருகிடக்கூடாது. கருக விடாமல் திருப்பி போட்டு 3/4 வாசிக்கு மேலே நமக்கு கல்லுலே வெந்துடணும். இப்போ நமக்கு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வெந்து வந்த உடனே நமக்கு கல்லில் வந்து புல்கா ரெடி ஆயிடுச்சு. கல்லில் ரெடியான புல்காவை இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு புல்கா வலையில் வச்சு அப்படியே மெதுவாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச உடனே இந்த மாதிரி நமக்கு பலூன் மாதிரி நல்லா இந்த மாதிரி உப்பி வந்து இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் போட்டு நல்லா ஒரு சூப்பரான புல்காவாக சுட்டு எடுத்துருங்க. ஒவ்வொரு தடவையும் தோசைக்கல்லில் போடும்போது தோசைக்கல்லை லைட்டாக தொடச்சிருங்க, இல்லைனா லேசாக கருகல் வாடை அடிக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த புல்கா பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து புல்கா சைடிஷ்டு காளான் கிரேவி சூப்பராக தயாராகிருக்கு. புல்காவும் நல்லா அருமையாக சூப்பராக நல்லா பொஸ்ஸுன்னு பந்து மாதிரி அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ அப்படியே நம்ம காளான கிரேவியை உள்ளே எடுத்து வைக்கிறோம். காளான் கிரேவி தேவையான அளவு எடுத்து வைக்கிறோம். அப்படியே மடிக்கிறோம். அப்படியே சுற்றி மடிக்கிறோம். அப்படியே மடித்து அப்படியே திங்கிறோம். பிரமாதம். நம்ம வீட்லேயும் ஒரு சூப்பரான புல்கா நல்ல எளிமையான முறையில் நல்லா ஒஃபின் நல்லா பலூன் மாதிரி நல்லா வெந்து அதோடு சேர்த்து இந்த காளான் கிரேவியை வச்சு சாப்பிடும்போது இதே வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு புல்காவும் காளான் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த புல்காவுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய காளான் கிரேவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.